ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை நம்ம ஆல்ரெடி எங்கேயோ பார்த்துருக்கிறோமே. பிரைம் மினிஸ்டர் மாறினா சரியா போயிடும், எஜுகேஷன் மினிஸ்டர் மாறினா சரியா போயிடும் அப்படிலாம் சொன்னா இங்க எதுவுமே மாறவே மாறாது. மக்களுக்கு எது நல்லதோ அதை கவர்மெண்ட் செஞ்சு தான் ஆகணும். இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு போராட்டம் நடக்குது, டெல்லியில ஜந்தர் மந்தர்ல. ஏற்கனவே இந்த மாதிரி உலக லெவல்ல நிறைய போராட்டம் நடந்துக்குது. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்னா இதை எங்கேயோ நான் பார்த்துருக்கிறேனேங்கிற மாதிரி தான் ஒரு சம்பவம் இந்தியாவிலே நடந்துக்குது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, இந்திரா காந்தி பீரியட்ல. அந்த ப்ராப்ளம் பத்தி ரொம்ப டீட்டெயிலெல்லாம் பேச போறது கிடையாது. அதுல நடந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பத்தி மட்டும் தான் நான் மெயினா பேச போறேன். அதாவது 1970s இந்திரா காந்தி பீரியட். 1971 ஜெனரல் எலெக்ஷன்ல இந்திரா காந்தி ஜெயிச்சு பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாங்க. 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்குது. அதுல இந்தியா ஜெயிக்குது. ஆனா அந்த போருக்காக இந்தியா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்குது. ஏன்னா இந்தியா ஒன்றும் அப்படி ஒன்றும் ஒரு டெவலப்டு கண்ட்ரியோ பணக்கார கண்ட்ரிலாம் கிடையாது. அது அப்போதான் 1947 சுதந்திரம் வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப்பிங் கண்ட்ரியா மாறின்னு வருது. இப்போவும் இந்தியா டெவலப்பிங் கண்ட்ரி தான். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அப்போ கொஞ்சம் பேக்வேர்ட்ல இருந்துச்சு. ஆனா அப்பவும் டெவலப்பிங் கண்ட்ரி தான். அந்த டெவலப்பிங்கிற ஸ்டேட்டஸ் டெவலப்டு நேஷனா மாறுமா மாறாதான்னா சரி. இப்போ நம்ம மெயினா விஷயத்துக்கு வரும். 1971 போர் நடந்துச்சா, போர்ல பயங்கரமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களா, அதுல இந்தியாவுக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியலி சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த டைம்ல குளோபல் ஆயில் கிரைசிஸ் வருது. அப்போ குளோபல் ஆயில் கிரைசிஸ் கொஞ்சம் உங்களுக்கு லிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ ரீசெண்டாகவும் சில பிரச்சனைகள்லாம் என்ன ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுதுன்னா, விலைவாசி எல்லாமே ஏறிடுச்சு. அதாவது அரிசி, பருப்பு, காய்கறி, இந்த மாதிரி நம்மளுக்கு டெய்லி நம்மளுக்கு தேவையான பொருட்களோட விலையே பயங்கரமா பீக்குக்கு போகுது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆல்ரெடி போயின்னு இருக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு பேட் சீக்வன்ஸ் தான். ஆனா உங்களோட வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க, அந்த டைம்ல எப்படி இருந்துச்சு சிச்சுவேஷன் சொல்லிட்டு. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த போர் நடந்த ஒரு 2 வருஷத்துலயே ரொம்ப பேட் ஃபேஸ்ல இருக்கும் போதே இங்க சரி ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்குது. சரி கவர்மெண்ட் வாச்சும் ஒழுங்கா ஏதாச்சும் எஃபிஷியன்ட்டா ஹேண்டில் பண்ணுதா அப்படின்னு பார்த்தா, கரப்ஷன்ங்கிறது அப்போ பயங்கரமா இந்தியா ஃபுல்லா பரவிருச்சு. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே கரப்ஷன்ல இன்வால்வ். ஆல்ரெடி இந்த பிரச்சனை பிளஸ் இந்த பிரச்சனை ரொம்ப ரொம்ப ஒரு பேட் ஃபேஸ். ஜனங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் பீக்ல இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்மளோட லைஃப் இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரியாத, ஃபியூச்சர் பத்தி ஒரு கொஸ்டின் மார்க். இப்படியே போச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியாது, நம்மளுக்கு வேலை கிடைக்குமா, நம்ம வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கர கன்ஃபியூஷன்ல எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. 1973 அகமதாபாத்ல எல்டி இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒரு காலேஜ். அங்க ஹாஸ்டல்ல ஃபுட்டுக்கு சார்ஜ் அதிகமாக்குறாங்க. அங்க படிக்கிறவங்க எல்லாம் அப்படியே பயங்கர பணக்கார வீட்டு பசங்கலாம் இல்லை, எல்லாம் மிடில் கிளாஸ் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில இருந்து தான் படிக்கிறாங்க. அப்போ அங்க இருக்கிற மெஸ்ஸில் சாப்பாடு விலையை அதிகமாக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல சில பசங்க சண்டை போட்டாங்க, இந்த மாதிரி நாங்க என்ன காசு வச்சுக்கினா இல்லைன்னு சொல்றோம், நீங்க சாப்பாடு விலையெல்லாம் அதிகமாக்குனீங்கன்னா நாங்க எப்படி அப்புறம் சாப்பாடு சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்றாங்க. ஆனா அவங்களாம் கேட்கற நிலைமையிலாம் இல்லை. இது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு போராட்டமா மாறுது. ஒரு சின்ன போராட்டமா நடக்குது. இந்த சின்ன போராட்டம் நடந்துனே இருக்கும்போது என்ன ஆகுது, அகமதாபாத்ல இருக்கிற மற்ற காலேஜ்லயும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க. எல்லா காலேஜ்லயுமே ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்டா இருந்ததுல பப்ளிக்கு தெரிய வருது. பப்ளிக்கும் இந்தியாவில் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இது குஜராத்ல ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்டா நடந்துன்னு இருக்கிறதுனால இது குஜராத்ல இருக்கிற ஜனங்களுக்குலாம் இது ரொம்ப சீக்கிரமா இந்த நியூஸ் போகுது. இது கொஞ்ச நாள்ல என்ன ஆகுது, இது ஒரு பெரிய போராட்டமா உருமாறியது குஜராத் ஸ்டேட் ஃபுல்லா. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல, ஆர்டினரி பீப்புள் இருக்கிறாங்களே மக்கள், எல்லாருமே சேர்ந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடும். எதுவும் சண்டையெல்லாம் நடக்கல, எதுவும் வயலன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் ஹங்கர் ஸ்ட்ரைக், அதாவது உண்ணாவிரதம், சைலண்டா ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. எங்களுக்கு இந்த மாதிரிலாம் எல்லாம் விலையெல்லாம் அதிகமாகிடுச்சு, எல்லாம் கம்மி பண்ணி கொடுங்க, கரப்ஷன்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்குது, அதுக்கு அகேன்ஸ்டா ஆக்ஷன் எடுக்கணும், இந்த மாதிரிலாம் தான் அவங்க போராட்டம் பண்ணுகிறாங்க. இந்த போராட்டம் கொஞ்ச நாள்ல இது ஒரு மூவ்மெண்டா மாறுது. அந்த மூவ்மெண்ட் பேர் என்னன்னா நவ் நிர்மன் மூவ்மெண்ட். அந்த மூவ்மெண்டா மாறினதுக்கு அப்புறமா இந்தியா ஃபுல்லா இந்த போராட்டத்தை பத்தி எல்லாருக்குமே தெரிய வருது. ரொம்ப பீக்ல போகுது இந்த போராட்டம். இது பெரிய ப்ராப்ளம் ஆனதுக்கு அப்புறமா அப்போ இருந்த குஜராத் சீஃப் மினிஸ்டரால இதை ஹேண்டில் பண்ண முடியல. அவர் கைவிட்டுறாரு. கைவிட்டு நான் ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிடுறாரு. அப்போ இருக்கிற கவர்மெண்ட், காங்கிரஸ் கவர்மெண்ட் குஜராத்ல கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அடுத்த குஜராத் எலெக்ஷன்ல காங்கிரஸ் ஜெயிக்கல. இப்போ இது எல்லாத்தையும் இந்தியா ஃபுல்லா பார்த்துன்னுக்குறாங்க. முக்கியமா பீகார்ல இதை ரொம்ப பயங்கரமா நோட் பண்ணுகிறாங்க. பீகார்லயும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நடக்கிறதுனால அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, ஸ்டூடெண்ட்ஸ் லீடர், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி நம்மளும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடணும், எல்லாத்தையுமே மாற்றணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இப்போ என்னதான் அங்க குஜராத்ல ஆட்சியே மாறினாலும் அங்க அவங்க நினைச்சது நடக்கல. இது பர்மனண்டான ஒரு சொல்யூஷன் வேணுமேன்னு சொல்லிட்டு பீகார்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு கமிட்டி ஒன்று தொடங்குறாங்க. அந்த கமிட்டி பேரு பீகார் சத்ர சங்கர்ஷ் சமிட்டி. இவங்க தொடங்கி இதை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவ்மெண்டா, ஒரு ப்ரொடெஸ்டா மாத்தி இது பண்றாங்க. ஆனா இவங்களுக்கு என்னன்னா, நம்மளுக்கு ஒரு லீடர், ஒரு கைடு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள் இருந்தா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த மூவ்மெண்ட். ஏன்னா குஜராத்ல அவ்வளோ ஸ்ட்ராங்கா போல, இவ்வளவு பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணியும் அவங்க நினைச்சது நடக்கல. கவர்மெண்ட் போச்சு, கவர்மெண்ட் தோத்துருச்சு. அப்ப இருக்கிற ரூலிங் கவர்மெண்ட் தோத்துருச்சு. ஆனா
அவங்க நினைச்ச இப்போ விலையெல்லாம் கம்மி பண்ணணும், கரப்ஷன்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் அதெல்லாம் நடக்கல. அப்போ என்ன பண்றாங்க, சரி நம்ம வந்து ஒரு ஸ்டூடண்ட்ஸே போராட்டம் பண்ணலாம் வேலைக்கு ஆகாது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு கைடு இருந்தா தான் எப்படி போகணும், எப்படி இத வழி நடத்தணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஜெயப்பிரகாஷ் நாராயண். அவர் வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். ஆனா மத்த ஃப்ரீடம் ஃபைட்டர் மாரி அவர் இல்ல. அவர் ஒரு எக்செப்ஷனலான ஒரு ஆளு. அதனால தான் அவர்கிட்ட இவங்கலாம் போனாங்க. ஏன் எக்செப்ஷன்னா, நெறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவங்க அந்த ஃப்ரீடம் ஃபைட்டரா இருந்தத வச்சு பாலிடிக்ஸ்ல அவங்கள வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கான நெறைய வேலைகள பார்த்தாங்க. இவரு பாலிடிக்ஸ விட்டே தள்ளி வந்து நின்னாரு. எனக்கு அது வேணவே வேணான்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாரி அவருக்கு இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் கவர்ன்மென்ட்டோ, பாலிடிக்ஸோ எதுவுமே அவருக்கு பிடிக்கல. அவருக்கு ஏன் என்ன ப்ராப்ளம்னா, இங்க இப்போ ஆட்சிக்கு வர்றவங்க எல்லாருமே அவங்க டெவலப் ஆகணும்னு நெனைக்கிறாங்க. ஜெயிச்சா போதும்னு நெனைக்கிறாங்க. ஆனா மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு யாருக்குமே அந்த இன்டென்ஷனே கிடையாதுங்கிறது தான் அவரோட மெயின் பாயிண்ட்டே. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டூடண்ட்ஸ்லாம் அவர்கிட்ட போய் கேட்கும்போது, நீங்க வந்து எங்களுக்கு வந்து கைட் பண்ணணும். நீங்க வந்து எங்கள வழி நடத்தணும்னு கேட்கும்போது, அவர் வந்து இல்ல, இல்ல என்னால முடியாது. நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டா சொல்ட்டாரு. அவர் சொன்னதுக்கு 2 மெயின் ரீசன் என்னன்னா, அவருக்கு அப்பவே 70 வயசுக்கு மேல ஆயிருச்சு. அவருக்கு நெறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. ரீசன் அது. 2வது ரீசன் ஸ்டூடண்ட்ஸ் பண்றாங்க. ஸ்டூடண்ட்ஸ் புரொடெஸ்ட்னா கொஞ்சம் பசங்கலாம் கொஞ்சம் துருன்னு இருப்பாங்க. ஏதாவது பிரச்சனை, வயலன்ஸ் அப்படி இப்படின்னு ஆச்சுன்னா எல்லாருக்குமே அது ப்ராப்ளம். சம்டைம்ஸ் உயிர் சேதமா கூட ஆகும். அதனால இவருக்கு வந்து ஸ்டூடண்ட்ஸ் மேல நம்பிக்கை. எல்லாரும் வயசு கோளாறுல ஏதாவது அப்படி இப்படி கைய வச்சு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் ஆயிடும்னு சொல்லிட்டு, இல்ல நான் வரலன்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த ஸ்டூடண்ட்ஸ்லாம் சும்மா இல்ல. அவங்கலாம் திரும்ப இவர வந்து நீங்க தான் வந்தே ஆகணும். ப்ளீஸ் வாங்க சார்ன்னு சொல்லிட்டு அவர ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்றாங்க. இவரு வந்து எல்லார்கிட்டயுமே அவர் பேசி புரிய வைக்க ட்ரை பண்றாரு. நெறைய மீட்டிங், கான்வர்சேஷன்லாம் நடக்குது. ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. ஆனா திரும்ப அவங்கலாம் விடாத முயற்சி பண்ணதுனால ஒரு பாயிண்ட்ல இவரு யோசிச்சு பார்க்குறாரு. இவங்க யாருமே அவங்களோட சொந்த ஆதாயத்துக்காக எதுவுமே கேட்கல. நாடு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. சரி ஓகே நான் வரேன். ஆனா ஒரு கண்டிஷன். அகிம்சை வழியில நீங்க போராடினா ஓகே. எதுவும் சண்டையெல்லாம் போடாத நீங்க போராடினா நான் வரேன். இல்லன்னா நான் வரமாட்டேன்னு சொல்றாரு. ஸ்டூடண்ட்ஸ்லாம் ஓகே சார் ஒண்ணும் பிரச்சனை வராது. நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரும் போயிடுறாரு. 1977 ஜூன் 5ஆம் தேதி பாட்னால இருக்கிற காந்தி மைதான்ல இவர் வந்து ஒரு மீட்டிங் ஒண்ணு கண்டக்ட் பண்றாரு. பல பேர் வராங்க. அந்த மீட்டிங்ல இவர் ஒரு விஷயத்த அறிமுகப்படுத்துறாரு. சம்பூர்ண கிராந்தி அதாவது டோட்டல் ரெவல்யூஷன்னு சொல்லிட்டு. இந்த டோட்டல் ரெவல்யூஷனோட கான்செப்ட் என்னன்னா, இங்க வந்து நீங்க வந்து பிரைம் மினிஸ்டர் மாறினா சரியா போயிடும், எஜுகேஷன் மினிஸ்டர் மாறினா சரியா போயிடும், இந்த மினிஸ்டர் மாறினா சரியா போயிடும், இந்த எம்எல்ஏ மாறினா சரியா போயிடும், இந்த விஷயம் மட்டும் மாறினா சரியா போயிடும், அவரு மட்டும் மாறினா சரியா போயிடும். அப்படிலாம் சொன்னா இங்க எதுவுமே மாறவே மாறாது. இங்க எதுவுமே சரியில்ல. இந்த டோட்டல் சிஸ்டமே சரியில்ல. இங்க எல்லாமே தான் மாறணும். மக்கள் முதல்ல அவங்களோட மைண்ட் செட்ட மாத்தணும். இங்க வந்து ஒரு கியூல நிக்கிறதுக்கு கூட எல்லாருக்குமே ரொம்ப அப்படியே ஐயோ! கியூல நிக்கணுமான்னு சொல்லிட்டு அத எப்படி பைபாஸ் பண்ணி போலான்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே இங்க யோசிக்கிறாங்க தவிர, ஏன் அத ஃபாலோ பண்ணா என்ன? அங்க இருந்தே பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்கலாம் பயங்கரமா போராட்டம் பண்ணின்னுருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்திரா காந்திக்கு வரும். அவங்க தான் பிரைம் மினிஸ்டர். அப்போ அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. அவங்க ஆல்ரெடி ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்லாம் இருக்குது. பிளஸ் அவங்க கவர்ன்மென்ட் மேல இப்ப இவ்ளோ பெரிய அலிகேஷன்ஸ் வச்சு போராட்டம்லாம் நடத்தின்னுருக்காங்க. அது ஒரு பக்கம் நடக்குது. இது இல்லாத 3வதா ஒரு பிரச்சனை வருது. அலகாபாத் கோர்ட் மூலியமா. 1975ல அலகாபாத் கோர்ட் வந்து, நீங்க வந்து 1971 ஜெனரல் எலக்ஷன்ல சில தப்பு பண்ணிட்டீங்க அந்த எலக்ஷன்ல. அதனால வந்து நீங்க வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கக்கூடாது. உங்களோட எலக்ஷனே வந்து செல்லாது. அந்த மாரின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு குடுத்துட்டாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்க முடியாது. நான் சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்றேன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணிட்டாங்க. ஆனா, இப்போ வந்து இந்த மாரி இவங்க ஒரு தப்பு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லா எல்லாருக்குமே தெரிய வருது. இப்போ இந்த ஜெயப்பிரகாஷ் நாராயண் வந்து அதாவது இவர ஷார்ட்டா நம்ம ஜேபின்னு சொல்லுவாங்க. ஜேபி என்ன பண்றாரு, எல்லாரும் ஜேபி அவரோட குரூப் எல்லாருமே சேர்ந்து போராட்டம் பண்றாங்க. அதாவது நீங்க சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்றீங்க ஓகே. ஆனா நீங்க வந்து ஏதோ தப்பு பண்ணதா அலகாபாத் கோர்ட் சொல்லுது. சோ நீங்க சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வர வரைக்கும் நீங்க பிரைம் மினிஸ்டர் இருக்கக்கூடாது. இன்கேஸ் உங்களுக்கு சாதகமா வந்துச்சுன்னா நீங்க கண்டினியூ பண்ணீங்க. அது வரைக்கும் நீங்க பிரைம் மினிஸ்டரா இருக்கக்கூடாது. உங்க கவர்மெண்ட்ட நீங்க கலைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே போராடுறாங்க. அப்போ இந்திரா காந்தி என்ன பண்றாங்க, அப்போ இருக்கிற பிரசிடென்ட் ஃபக்ருதீன் அலி அகமது 1975 ஜூன் 25 நேஷனல் எமர்ஜென்சி அவர் மூலியமா அறிவிக்கிறாங்க. நேஷனல் எமர்ஜென்சினா என்ன? யாரும் வெளியில வரக்கூடாது, தேவையில்லாத பேசக்கூடாது, தேவையில்லாத போராட்டமே பண்ணக்கூடாது. போராட்டம் பண்ணா அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க. சென்சார் பண்ணி தான் நியூஸ் பேப்பர்லாம் வெளியிடவே செய்வாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த நேஷனல் எமர்ஜென்சி. ரொம்ப ஒரு அடக்குமுறைன்னு சொல்லுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 21 மாசம் அதாவது 1.25 வருஷம் இந்த நேஷனல் எமர்ஜென்சில தான் இருக்குது இந்தியா. இதுக்கு நடுவுல வந்து போராட்டம் பண்ணவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அதுவும் இந்த ஜெயபிரகாஷ் நாராயணையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா 1977ல இந்திரா காந்தி கூட இருக்கிறவங்க சில பேர் அவங்களே நம்ப வைக்கிறாங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. மக்கள்லாம் உங்க பக்கம் தான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம அடுத்த எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணா நீங்க தான் கன்ஃபார்மா அடுத்த பிரைம் மினிஸ்டர். இவங்க வந்து சரி எல்லா ப்ராப்ளமே முடிஞ்சு போச்சு. எலெக்ஷன் இப்போ நடத்தினா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து
1977 ஜெனரல் எலெக்ஷன் நடக்குது. காங்கிரஸ் முறையா தோக்குது. அதாவது இந்தியாவிலே பெரிய பார்ட்டி, அதுவும் 1947லேருந்து ஒரு எலெக்ஷன் கூட தோக்கல. 1947க்கு அப்புறமா தோத்த ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் தான். யார்கிட்ட தோக்குதுன்னா ஜனதா பார்ட்டி. இவங்க யாருன்னா எதிர்க்கட்சிங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டணியா அமைச்ச ஒரு பார்ட்டி. இவங்க எல்லாம் சேர்ந்து காங்கிரஸை தோக்கடிச்சிட்டாங்க. அதாவது இதுல என்ன நம்மளுக்கு புரியுதுன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட்ங்கிறது ஒரு கவர்மெண்ட்டே மாத்துற அளவுக்கு சக்தி உடையது. அதாவது இப்போ பல பெரிய பெரிய பார்ட்டிஸ்லாம் இருக்கிறாங்க. ஆனா அப்போ இந்தியாவில் இருந்த ஒரே பெரிய பார்ட்டி காங்கிரஸ் மட்டும் தான். அதுவே தோத்துச்சு இந்த ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட்னால. அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு பவர் இருக்குது, ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட்டுக்கும் பவர் இருக்குது, ஆட்சி மாறுற அளவுக்கு பவர் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ரியாலிட்டி பேசுவோம். இது ஒரு சம்பவம், ஓகே. இதுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. அது சொல்லவா? 1989ல சைனா பீஜிங்ல டியானன்மென் ஸ்கொயர் ப்ரொட்டஸ்ட்னு ஒன்று நடந்துச்சு. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. அதாவது சைனா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. அங்கே வந்து ஒரே பார்ட்டி தான், கம்யூனிஸ்ட் பார்ட்டி மட்டும் தான். 1970s 80sல சைனா வந்து அதுவும் ஒரு டெவலப்பிங் நேஷன் தான், வளர்ந்து வர்ற ஒரு நாடு தான். ஆனா அப்போ வந்து அவங்களோட லீடர் மாவோ ஜெடாங் இவர் வந்து 1976ல செத்துட்டாரு. அப்போ சைனாவோட புது லீடரா பொறுப்பேற்கிறவர் டெங் ஜியாபிங். இவர் என்ன பண்றாருன்னா, நார்மலா கம்யூனிஸ்டுக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்குன்னு சில கான்செப்ட் இருக்குது, அதெல்லாம் உடச்சி என்ன பண்றாரு, சில எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வராரு. பிரைவேட் பிசினஸ் எல்லாம் தொடங்கலாம், அதே மாதிரி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வந்து சைனாவோட எக்கனாமிக் growthக்காக நிறைய வேலைகள்லாம் செய்யறாரு. ஓகே, நல்ல விஷயம் தான். சைனா எக்கனாமிக்கலி டெவலப் ஆகுது, அதே மாதிரி அவங்களோட மக்களோட லைஃபும் வந்து நல்லா டெவலப் ஆகுது எக்கனாமிக்கலி. ஆனா அதே சமயத்துல ரெண்டு ப்ராப்ளம் நடக்குது. இங்க ஒரே பார்ட்டிங்கிறதுனால ஒரு அட்வான்டேஜ் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்குலாம் என்னன்னா, கரப்ஷன். நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு பக்கம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருந்தா ஒரு பக்கம் மைனஸ் பாயிண்ட். அதே மாதிரி இந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ்ல எக்கனாமிக்கலி சைனா டெவலப் ஆகுது. ஆனா இது வந்து ரெண்டு கிளாஸ் பிரியுது, ரிச் கிளாஸ், புவர் கிளாஸ். ஆனா இது வந்து கம்யூனிசம் கான்செப்டுக்கு ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு விஷயம் தானே, ஒரு எதிரான விஷயம் தானே. டெவலப் ஆனா எல்லாருமே டெவலப் ஆகணும், அப்படிதான் அவங்களோட கான்செப்ட். ஆனா இங்க வந்து வேற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. இன்னொன்னு கரப்ஷன்ங்கிறதுனால எல்லாருமே கொஞ்சம் அவங்களோட பர்சனலா அவங்க மட்டும் டெவலப் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுத்தி இருக்கிறாங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஜனங்கள்லாம் கவர்மெண்ட் கேட்கறாங்க, நீங்க வந்து கொஞ்சம் பாருங்க, கரப்ஷன்லாம் நடக்குது, அதுக்கு ஆக்ஷன் எடுங்க, அதெல்லாம் சில பிரச்சனைகள்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, கவர்மெண்ட் வந்து சுத்தமா அதை கன்சிடரே பண்ணிக்கல. அப்போ அந்த டைம்ல 1989 ஏப்ரல் 15 ஹியூ அயோபங் அவர் வந்து ஒரு சீனியர் கம்யூனிஸ்ட் லீடர். அவர் வந்து திடீர்னு செத்துடுறாரு. டியானன்மென் ஸ்கொயர்ல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அஞ்சலி செலுத்துறாங்க. ஆனா அஞ்சலி செலுத்தின கொஞ்ச நேரத்திலே கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க ஒரு கோஷம் கிளம்புது, ஒரு சவுண்ட் ஒன்று வருது. கவர்மெண்ட்டுக்கு எதிராக சில பேர் போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வேணும், கவர்மெண்ட் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், கரப்ஷனை ஒழிக்கணும், இந்த மாதிரி சில பேர் போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மெதுவா என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கிற எல்லாருமே போராட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. திடீர்னு இமீடியட்டா, பிளான்லாம் கிடையாது. திடீர்னு இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் ஆகுது. ஒரு நூத்துக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எல்லாருமே வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு ஆயிரக்கணக்கில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இந்த நியூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் போயிட்டு, சாதா மக்களும் இந்தியாவில் நடந்த அதே ப்ராப்ளம் தான். எல்லாம் ஒர்க்கர்ஸ், டீச்சர்ஸ் எல்லாம் எந்தெந்த ஃபீல்டு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருக்குமே தான் இந்த ப்ராப்ளம் தெரியுது. எல்லாருமே போராட வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு. மே மாசம் 1989ல ஹங்கர் ஸ்ட்ரைக், உண்ணாவிரதம் நடக்குது. பல ஸ்டூடெண்ட்ஸ், நூற்றுக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உண்ணாவிரதம் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அப்போ நல்லா தான் போயின்னு இருக்குது. அதாவது கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்லேயே வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த லீடர்ஸ் கிட்ட நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாமே, என்ன ப்ராப்ளம்னு பேசி ஒழுங்கு பண்ணி நம்ம அவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சில சொல்யூஷன் இது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்க, கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்லயே, நீங்க நம்ம இப்போ வந்து அவங்கள்ட்ட கொஞ்சம் இறங்கி போய் பேசிட்டா அப்புறம் ஃபியூச்சர்ல என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அப்புறம் இதே மாதிரி அவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் எல்லாத்துக்குமே நம்ம பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். நம்மளுக்கு ஒரு பவர், ஒரு கெத்துன்னு ஒன்று இருக்குது, அது நம்மளே குறைச்சிக்க கூடாது. நம்ம வந்து அவங்கள ஸ்டாப் பண்ண தான் ட்ரை பண்ணும், அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தைலாம் நடத்த ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் சொல்லுது. அப்போ கடைசியில வந்து இந்த ரெண்டாவது குரூப் சொல்றது தான் அங்க வந்து வேலைக்கு ஆகுது. ஆமா, நம்மளோட கெத்தை நம்ம குறைச்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க எதுவுமே பண்ணாதே அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. மே 20 1989 பீஜிங்ல மார்ஷல் லா டிக்ளேர் பண்றாங்க சைனீஸ் கவர்மெண்ட். மிலிட்ரிலாம் எல்லாரையும் வர வச்சு இந்த போராட்டத்தை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா என்ன ஆகுதுன்னா,
பீஜிங்கோட என்ட்ரன்ஸ்லயே பல ஜனங்க வந்து உள்ள உடல அந்த மிலிட்ரி யாரையுமே. இது வந்து ஸ்டார்ட்டிங்ல இது வந்து பீஸ்ஃபுல்லா முடிய போகுதுங்கிற மாதிரி தான் சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஏன்னா மிலிட்ரியா ஒண்ணும் அவங்க ஃபோர்ஸ் எல்லாம் இறக்கல, எதுவும் பிரச்சனைலாம் இல்ல. கடைசியில ஜூன் 4ஆம் தேதி, அதாவது விடிய காலையில சைனீஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, மிலிட்ரி கிட்ட நாங்க எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டோம். நீங்க வந்து இந்த பிரச்சனைய இன்னையோட ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அங்க எல்லாரையும் கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு உத்தரவிடுறாங்க. மிலிட்ரிலாம் என்ன பண்றாங்க, உள்ள இறங்கி பயங்கர சண்டை, துப்பாக்கி சுடுதல் மட்டும் இல்லாத மிலிட்ரி டேங்க்ஸ்லாம் இறக்கி அங்க இஷ்டத்துக்குன்னு ஏதேதோ நடந்து இன்னைய வரைக்கும் எத்தனை பேர் செத்தாங்கன்னு கூட ப்ராப்பரா ஒரு ரிப்போர்ட் கிடையாது. ஆனா எப்படி பார்த்தாலும் 1000 பேருக்கு மேல, மினிமம் 1000 பேருக்கு மேல செத்திருப்பாங்கன்னு சொல்லி தான் எல்லாருமே சொல்றாங்க. அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் சிம்பல்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணு இருக்குது. இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சிம்பல். டேங்க் மேன் சிம்பல்னு சொல்லுவாங்க. டேங்க்ஸ்லாம் அப்படியே லைனா வருதா? ஒருத்தர் வந்து அத வழிமறிச்சு நிக்கிறாரா? இந்த சிம்பல் வந்து உலக லெவல்ல ரொம்ப ஃபேமஸான சிம்பல். அது இந்த புரொட்டஸ்ட்ல நடந்தது தான். இந்த புரொட்டஸ்ட்ல நடக்கும்போது தான் யாரோ ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. எல்லாரும் சாவடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள் 5ஆம் தேதி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அவருக்கு என்ன ஆச்சு? அவர் என்ன உயிரோட இருக்கிறாரா? இல்லையாங்கிறதுலாம் யாருக்குமே தெரியாது. ஆனா இது அந்த சம்பவத்துல எடுத்த ஃபோட்டோ தான். இந்த புரொட்டஸ்ட்டுக்கு அப்புறமா சைனால பெருசா புரொட்டஸ்ட்ன்னு யாருமே பண்ணவே இல்ல. எல்லாருக்கும் ஒரு பயம். சைனீஸ் கவர்மெண்ட்ட எதிர்த்து போராடுனா இந்த நிலைமை தான். இப்படியும் ஒரு ஸ்டூடண்ட்ஸ் போராட்டம். ஸோ ஸ்டூடண்ட்ஸ் போராட்டத்தால ஏதாவது மாத்த முடியுமா? முடியாதான்னு தெரியாது. ஏன்னா 2 எக்ஸ்ட்ரீம்லயுமே எல்லா இடத்துலயும் நடந்துக்குது. பல இடங்கள்ல பல விதமான ரிசல்ட் வந்திருக்குது. ஆனா இன்னும் பல இடங்கள்ல ஸ்டூடண்ட்ஸ் போராட்டங்கள் நடந்துனே தான் இருக்குது. இது பாசிட்டிவா முடியுமா? நெகட்டிவா முடியுமான்னு தெரியாது. ஆனா கவர்மெண்ட் வந்து மக்களுக்காக தான். மக்கள் சொல்றத அப்படியே பிளைண்டா கேட்டுக்கணும். அவங்க அப்படியே சொல்றது எல்லாத்தையுமே பிளைண்டா எல்லாத்தையுமே அவங்க சொல்றதெல்லாம் செய்யணும்லாம் அவசியம் கிடையாது. ஆனா மக்களுக்கு எது நல்லதோ அத கவர்மெண்ட் செஞ்சு தான் ஆகணும். கவர்மெண்ட்டுக்கே தெரியும் எது நல்லது, எது கெட்டதுன்னு சொல்லிட்டு.